ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வடச்சென்னை எட்டி. இன்றைக்கி என்னன்னா இதையோட லாஸ்ட் நாள். இதுக்கப்புறம் நாங்கள் காலேஜுக்கு வரப்போகிறதே இல்லை. வெல்கம் டு வடச்சென்னை எட்டி. இன்றைக்கி ஒரு சோகமான வீடியோ தான். ஏன்னா எங்கள் 3 வருஷம் கல்லூரி வாழ்க்கை இன்னையோட முடியுது. எங்கள் 3 வருஷம் நாங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் குட் மெமரிஸ் இருக்குது இந்த காலேஜில். நிறையா தற்கூரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் இந்த காலேஜ் சேரப்போ எதுக்குடா சேர்ந்தோன்னு இருந்தது. செகண்ட் இயர் எப்படி போச்சுன்னே தெரில. தேர்ட் இயர் இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. வருது, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்குது, வந்து கட்டி பிடிக்கிறான் பாடு. தம்பி வரிசையில் வாருங்கள். ஹாய் காய்ஸ், ஐ எம் பார்த்திபன் from Tanganagar College. இன்னைக்கு லாஸ்ட் டே. ஃபஸ்ட் இப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்குது. நான் தான் மொக்க காலேஜாக இருந்த எல்லாமே ஃபீலிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் என்ன பண்ணுறது, இவெல்லாம் நேற்று ஃபோன் அடித்தேன், நானே கேட்கல. நான் செய்கிறது பாருங்கள். இதோ மச்சான் அது லவ் ஃபீலியர் ஆயிடுச்சு காலேஜ் வந்து. இதோ இவன் தான் காரணம். எல்லோரும் ஒரு நல்ல வேலைக்கு போங்க, நான் நம்புகிறோம். ஃபேர்வெலுக்கு வாங்கடானா வரல யாருமே. ஓகே பரவாயில்ல, சரி இன்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாம் பிளான் போட்டு மீட் பண்ணுவோம். இப்படிதான் பேசுவீங்க, ஒருத்தன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. இப்போ வைத்திஸ் பேசுவான் ஃப்ரெண்டு. பேசு மச்சான். நான் அவங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. இங்க வந்து எனக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க கிடைச்சாங்க, அவங்கள தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க மாமா எங்க மாமா எங்க மாமா மாமா எங்க அக்கா அக்கா சொல்லுவா. இவன் தான் எங்க முத்துக்குமார். இவன் தான் கிளாஸ்லேயே உங்களுக்கு என்ன காமெடி வேணாலும் பர்ஃபெக்டா பண்ற ஒரே ஆள் இவன் தான். டைமிங் மிஸ் ஆகுது. அக்கா ஃபர்ஸ்ட் இயரில் இருந்ததோட செகண்ட் இயரில் அவங்க போனதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் முத்தால தான். ஆனா முத்துக்கு காலேஜ் விட்டு போகும்போது ஒரு பொண்ணு உசார் ஆயிடுச்சு. அதை பார்த்தாலே சிரிப்பான். ஆமா, அப்படிலாம் யாரும் இல்லை. இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் கேட்குறோம். காலேஜ் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் டே சந்தோஷமா இருக்குல்ல? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் இதான் ஒரு ரியாலிட்டி. ஆனால் முடிச்சுதான் போகணும். ஆனால் நம்ம கிளாஸில் குட் மெமரிஸோட பேட் மெமரிஸ் அதிகமாக இருக்கு. கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், மிஸ் தான் பண்ணுறேன் உண்மையாக. ரொம்ப எடுக்க மாட்டானுங்க. இவன் தான் கால் பண்ண எடுக்கவே மாட்டாங்க. கால் பண்ண எடுப்பேன். எப்படி உங்கள் கிளாஸில் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க? நம்ம கிளாஸ் தானே சார், நம்ம கிளாஸில் கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்லுங்கள். கேர்ள்ஸ் இல்லை, பஜாரிஸ். பஜாரிஸ் நீங்கள் எதாச்சும் பஜாரிஸ் எல்லாம் வாயாடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே பார்த்தாச்சு வாயாடுறத. அர்ஷத் என் கிளாஸு பெரிய சின்ன சொம்பு தூக்கி. இந்த காலேஜ் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை நினைக்கிறேன். லாஸ்ட் டே 13 தேதி வந்துட்டு வரும். இன்னொரு நாள் வந்து லாஸ்ட் டேன்றாங்க. திரும்பி கூடுவாங்க. அப்போ லாஸ்ட் டேன்னு வானுங்க. வெயிட்டே தான் இருக்குது. இது ஒரு எண்டே இல்லை. டிசி வாங்குறப்போ லாஸ்ட் டே, குரூப் லாஸ்ட் டே. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வருவாங்க கிராஜுவேஷனுக்கு. ஆமா, அப்புறம் ஃபேர்வெல் வைக்கும்போது அதுவும் லாஸ்ட் டே சொல்லுவானுங்க. அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது, வேலைக்கு வர போனதுக்கப்புறம் இவனுக்கு தெரியும்ல அந்த டூரில். மச்சான் அளவு இன்னும் சக்ஸஸ் ஆகல. தயவு செஞ்சு அவங்கள அக்செப்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு ரெக்யூஸ்ட் மச்சானுக்காக. கண்டிப்பாக காதலிக்கிறான். கண்டிப்பாக அதுலயே அப்படிதான் சொன்னேன். கண்டிப்பா. இந்த வடச்சென்னையோட யூடியூப் சேனலோட ஓனர் மச்சான். அடுத்து நாங்கள் பார்க்கும்போது பெரிய யூடியூபராக இருக்கணும். அடுத்த வருஷம் பார்க்கும்போதே மச்சான் ஒரு எப்படின்னா ஒரு 1000 ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸும் வச்சுருக்கணும். அதான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக வளருவான் மச்சான், நாங்கள் நம்புகிறோம். காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, வாங்க ப்ரோ கேன்டீனுக்கு வாங்க ப்ரோன்னு இழுத்துன்னு போயிட்டானுங்க. அவங்களே வாங்கி தந்தாங்க ஸ்ரீதர். சரி, ஒரு செகண்ட் இயரில் காசு போட்டு வாங்காமல் இருந்தது. தேர்ட் இயரில் நம்மக்கிட்ட காசு கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. வரியா நான் கேட்டானுங்கடா என்கிட்ட. காசு இருந்தா வா, காசு இல்லைன்னா கேன்டீன் வராதுன்னு துரத்தி விட்றானுங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது. நாங்கள் வெறுத்தோம் ஃபர்ஸ்ட் இயரில் காலேஜ். ஃபுல்லாக ஷேவ் பண்ணி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இவெல்லாம் முழுன்னு இருப்பான். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் பிரின்சிபல் மாறினாங்க. காலேஜும் கொஞ்சம் மாறிச்சு. ஆனால் மாறாத ஒன்று ஹெச்ஓடி மட்டும்தான். ஆமாம், நாங்களும் மாறினோம். ஜாலியாக இருந்தது செகண்ட் இயர் ஃபுல்லாக. சில பல சண்டைகள், சர்ச்சைகள் அப்புறம் நிறையா நடந்தது. இதெல்லாம் நடந்ததால் தான் ஜாலியாக இருந்தது எங்களுக்கு.
நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. செகண்ட் இயரில் இன்னும் நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட் ஆனோம். தேர்ட் இயரில் எல்லா கிளாஸ் ஃபுல்லாகவே பாண்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ பிரிய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கள் கிளாஸ்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டோம். ஏன்னா மேலே மேலே போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு. மேலே எக்ஸாம் நடக்குது, அது ஒரு மேட்ரு. சாகர் இல்லையே, வா சாகர். எங்க அமிதாப் மாமா பார்க்க போறீங்க. இருக்காமி நான் காமி மைக்க இல்ல. மைக்க விட மாட்டாங்க இவனுங்க. எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் இயரில் வந்து சைலண்ட்டாக ஒருத்தன் இருப்பான். ஃபார்மல்ஸ் பேண்ட்டு, ஃபார்மல் சட்டை, ஷூ, ஐடி கார்டு பக்காவாக போட்டு ஒருத்தன் வருவான். இவன் தான் அவன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். ஆமாம் பார்த்தீங்களா. இன்னைக்கு இங்கே வந்து நாங்கள் லாஸ்ட் டேனால என்ன பண்ண போகிறோம்னா கும்பலாக வந்து பாட்டு பாட போகிறோம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 4 ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் பஞ்சம் இல்ல.